ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். நம்ம 13வது தசகத்தில் ஹிரண்யாக்ஷ வதம் அப்படின்ற தசகத்தை பார்த்துட்டே வரும். அப்போது சுவாமி கதாபாணியாக அசுரனோட சண்டையிடுறார். அப்போது அசுரனும் கதாபாணியாக இருக்கான். அப்போ தேவர்கள் கூடிண்டு பிரம்மா சந்தியா காலத்துக்கு முன்னையே சீக்கிரம் அவனை கொண்டுடணும்னு வேண்டிண்டார் இல்லையா அப்படின்றத நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ அடுத்த ஸ்லோகம். गथोन्मर्ते तस्मिंस्तव खलु कथायां तिथिभुवो गतागातात् भूमौ झटिति पतितायामहहबो मृतुस्मेरास्यस्त्वं तनुजकुलनिर्मूलनचनं महाचक्रं संहृत्वा करभुवि तथा नोरुरुषिषे. அப்போ கஜ யுத்தம் நடக்கிறது அசுரனுக்கும் சுவாமிக்கும் நடுவில். அப்போ அவள்லாம் கூடி ரசிக்கிறான்றதை பார்த்தோம் இல்லையா. அந்த கதை யுத்தத்தில் அசுரனுடைய கதையால் தாக்கப்பட்டு உம்முடைய கதை சட்டுன்னு பூமியில் விழுந்தது. அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா. அது எப்படி நடக்க முடியும்? ஈஸ்வரா, நீர் அப்போ புன்முறுவல் பூத்த முகத்தோட அசுர குலத்தை வேற இருக்கிற சுதர்சன சக்கரத்தை ஸ்மரிச்சுண்டேர் இல்லையா. அதை கையில் தாங்கிண்டு பிரகாசமாக எப்படி நின்னேர். மகாச்சக்கரம் ஸ்மிருத்வா கரபுவி ததானோ ருருஷிஷே. கரபுவி, இந்த பூமியை காக்க போகிற அந்த மகா சக்கரத்தை ஏந்திண்டு நீங்கள் பொன்முருவலோடு நின்னீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறார் பட்டர். ததசூலம் கால प्रतिमरुषि दैत्ये विसृज्यति त्वयि सिन्तत्येन करकलितचक्रप्रहरणात् समारुष्टो मुष्ट्या स खलु विधुतं स त्वां समधनोत् कलन्माये मायास्त्वयि किल जगन्मोहनकरी. அப்போ இப்படியெல்லாம் சுவாமி இருக்கும் பொழுது அந்த தைத்தியன் அசுரன் காலனை போல கோபிச்சுண்டு சூளத்தை பிரயோகிக்கிறான். அப்போ உம்ம கையில் இருந்த சக்கராயுதத்தினுடைய தாக்குதலாக அதுவும் முறிஞ்சுடுறது. அப்போ அந்த அசுரன் கோபாவேதத்தோட கை முஷ்டியினால் உம்மை தாக்கி மாயை கடந்த உம்மிடத்துல உலகமயக்கிற மாயைகளை ஏவினான் இல்லையா. அப்போ சமாருஷ்டோ முஷ்டியா சகலு விதுதம்ச. அப்போ தன்னுடைய முஷ்டியினால் அவன் தாக்கும் பொழுது மாயையான இந்த உலகத்தை ஏவர மாயை ஸ்வரூபமான உண்மையே மாயையால் தாக்கினான் இல்லையா அப்படின்னு கேட்குறார். பவச்சக்ர ஜோதிஷ் கணலவதிபாதேன விதுதே ததோ மாயா சக்ரே விதித கணரோஷாந்த மனசம் கரிஷ்டாபீர்முஷ்டி பிரஹுதி பிரபிரபிநக்னந்தமசுரம் கராக்ரேண ஸ்வேன ஸ்ரவணபதமூலே நிரவதீஹி. இதில் என்னன்னா, ஸ்வபாதாங்குஷ்டேன ஸ்ரவணபதமூலே அப்படின்னு வருது. அப்போ உம்முடைய சக்கரத்தின் தீப்பொறி லவலேசம் விழுந்ததும் அசுரனுடைய மாய கூட்டம் என்ன ஆறுது, அழிஞ்சு போகிறது. அந்த கடும் கோபத்தில் மணக்கண் குருடாகி வலுவான முஷ்டிகளால் அவன் தாக்கும் பொழுது உம்மை கை நுனியால் அவன் காதடியில் சுண்டி அவனை வதைச்சுட்டேர் இல்லையா. கை நுனி போகிறோம் அவன் காது அடியில் அவனை சுண்டி அவனை வதைக்கிறதுக்கு அப்படின்றது சுவாமியினுடைய பராக்கிரமத்தை இங்கே சொல்கிறது. கராக்ரேண ஸ்வேன ஸ்ரவணபத மூளை நிரவதீஹி. அப்படி கை நுனியால் அவனை வதச்சுட்டேரே அப்படின்னு சொல்கிறார். மகாகாய சோயம் தவ கரசரோஜ பிரமதிதோ கலத்ரக்தோ வக்த்ராதபதத்ருஷிபிஸ்லாகிதயதிஹி ததா த்வாமுத்தாமப்ரமதபரவித்யோதி ஹிருதய முனீந்திரா சாந்திராபிஸ்துதி பீரணுவன் அத்ரவனுதம். அப்போ அத்வரதனும் அப்போ சோயம் தவச்சரண பாத பிரமதிதோ. அப்போ ரொம்ப பருத்த உடல் படைச்ச அவன் உம்மை தாமரப்பூ போன்ற கையால் அடிக்கப்பட்டு வாயிலிருந்து ரத்தம் பெருகிறது. அவனுக்கு கீழே சாஞ்சிடுறான். ரிஷிகள்லாம் கொண்டாடுறா. அவன் இறப்பு வந்துடுறது அவனுக்கு. அப்போ அளவற்ற ஆனந்த பெருக்கால் பிரகாசிக்கிற உள்ளம் படைச்ச முனிசிரேஷ்டர்கள் பிரபலமான துதிகளால் உம்மை துதிச்சா இல்லையா. யஜ்ஞவராக மூர்த்தியான உம்மை போற்றி வணங்கினா இல்லையா.
அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதோட நம்ம 8 ஸ்லோகங்கள் 13வது தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நமஹ.